அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 5 உரைநடை உலகம் நாட்டுப்புற கைவினை கிளைகள் அப்படிங்கிற பாடத்தை பார்த்துட்ருக்கோம். நாட்டுப்புற கைவினை கிளைகள்லாம் கையால் செய்யப்படும் பொருள்களை தான் கைவினை பொருள்கள், அந்த பொருட்களை தான் கைவினை கிளைகள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மிகவும் பழமையான கலைகளுள் ஒன்று எதுனா மண்பாண்டம். மண்பாண்டம் நம்ம திராவிட நாகரிக நம்ம சிந்து சமவெளி மக்களில் இருந்து எல்லா மக்களும் மண்பாண்டங்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு அகழாய்வு சான்றுகள்லாம் உள்ளது என்பதை நாம் பார்த்தோம். இப்போ மண் பாத்திரங்கள் எவ்வாறு செய்வாங்க அப்படிங்கிறதையும் போன வகுப்பில் பார்த்தோம். இப்போ பாத்திரங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமுதன் பாருங்கள், எங்கள் ஊரில் பாட்டி மண்பாண்டங்களில் தான் சமையல் செய்வார் அப்படின்னு அமுதன் சொல்கிறான். பொறுப்பாளர் சொல்கிறாரு, மண்பாண்டங்களில் சமைத்தால் உணவு நல்ல சுவையுடன் இருக்கும் அப்படின்னு பொறுப்பாளர் சொல்கிறார். மண்பாண்டத்தில் நம்ம சாப்பாடு செஞ்சோமா அந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னா நல்ல சுவையாக இருக்கும், மேலும் உடல் நலத்திற்கும் அது நல்லது. மண்பானையில் வச்ச நீர் எப்படி இருக்குன்னா குளிர்ச்சியாக இருக்கும். இப்போது மண்பாண்டங்களின் பயன்பாடு இப்போ மண்பாத்திரத்தை நிறையா பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே நம்ம திருவிழாக்களில் சமய சடங்குகளில் மண்பானைகளே தான் பயன்பட்டு வருகிறது. இந்த மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி தான் சுடுமண் சிற்பக்கலை. இந்த மண்பாண்ட கலையினுடைய இன்னொரு வளர்ச்சி தான் என்னன்னு சொல்கிறாங்க, சுடுமண் சிற்பக்கலை. மலர்விழி டெரகோட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே அதுதானே அப்படின்னு கேட்குறாங்க. பொறுப்பாளர், ஆமாம் அதுவே தான். இந்த அரங்கின் அடுத்த பகுதிக்கு வாருங்கள், அவற்றை பார்க்கலாம் அப்படின்னு பொறுப்பாளர் அடுத்த பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. சாலமன், அடடா எவ்வளவு சிற்பங்கள், அந்த சுடுமண் சிற்பங்கள். அமுதன், இங்கு மனித உருவங்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள், பறவைகள், பொம்மைகள், அலங்கார வடிவங்கள் என பல வகையான சிற்பங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை அரங்கில் இருக்குது. பொறுப்பாளர், ஆமாம் மண்பாண்டங்களை போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்பட்டவை சுடுமண் சிற்பங்கள். மண்பாத்திரம் மாதிரி கொஞ்சம் அந்த மண்ணை நல்லா கெட்டியாக பிணைந்து அதில் சிலைகள்லாம் செஞ்சு மறுபடியும் சூளையிலிட்டு நல்லா சூளையிலிட்டு சுட்டு எடுக்கப்படுவை தான் சுடுமண் சிற்பங்கள் ஆகும். தமிழர்கள் பழங்காலத்திலிருந்து சுடுமண் சிற்பங்களை சிற்பக்கலையில் சிறந்து விளங்கி உள்ளனர். சுடுமண் சிற்பங்களுக்கு பாருங்க, நமக்கு சுடுமண் சிற்பம் கொடுத்துருப்பாங்க. அந்த சுடுமண் சிற்பங்களுக்கு வண்ணம் பூசுவதும் தொன்று தொட்டு இருந்து வரும் பழக்கமான சுடுமண் சிற்பங்களுக்கு வண்ணம் பல்வேறு கலர் சொல்கிறோம் இல்லையா, அந்த கலர்லாம் பூசுவாங்க இருந்து வரும். பெரிய மாளிகைகளிலும் கலை அரங்குகளிலும் இவை போன்ற சுடுமண் சிற்பங்களை அழகுற பெரிய மாளிகைகளில் கலையரங்குகளில் இது மாதிரி சுடுமண் சிற்பங்கள்லாம் வைத்திருப்பார்களாம். முன்பெல்லாம் சிற்றூர்களில் உள்ள கோயில்கள் மட்டும்தான் இவற்றை காண முடியும். முன்ன சிற்றூரில் உள்ள கோயிலில் அந்த சுடுமண் சிற்பங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இப்போது கலைப்பொருளாக அழகுக்காக பல இடங்களில் இப்போ மண்ணாலான அந்த சிறு சிறு சிற்பங்களில் கலைப்பொருளாக அழகுக்காக பயன்படுத்துகிறார்கள். அமுதன், எங்கள் ஊர் கோயிலில் இவை போன்ற ஏராளமான குதிரை சிற்பங்கள் உள்ளன. எதற்காக தனி சிற்பங்கள் அப்படின்னு கேட்குறான். பொறுப்பாளர் சொல்கிறாரு, மக்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் குதிரை சிற்பம் செய்து வைப்பதாக வேண்டிக் கொள்வது உண்டு. மக்கள் ஒரு வேண்டுதல் நிறைவேறினா கடவுளிடம் குதிரை செஞ்சு வைக்கிறேன், பசுமாடு செஞ்சு வைக்கிறேன், அடுத்தது உருவ பொம்மை செய்து வைக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க. அந்த வேண்டுதல் அப்படி வேண்டிக் கொள்கிறவங்க அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட அந்த சிற்பங்களை குதிரைகளை கொண்டு கோயிலில் வைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர்விழி, மண்ணால் உருவாக்கும் அழகிய கலைகளை பற்றி சிறப்பாக சொன்னீர்கள், மிக்க நன்றி ஐயா. நாங்கள் பிற கைவினை அரங்குகளை பார்த்துவிட்டு வருகிறோம் அப்படின்னு பொறுப்பாளரிடம் யார் சொல்கிறாங்க, மலர்விழி. இப்போ களிமண்ணால் என்னென்ன செய்கிறோம் அப்படின்னா குடம், தோண்டி, கலயம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு,
முதலியெல்லாம் களிமண்ணால் செய்கிறோம். அது களிமண்ணால் செய்யப்படும் பொருள்கள் மட்டும் அல்லாமல் களிமண்ணால் நிறைய குதிரை, பறவைகள், மனித உருவங்கள், அடுத்தது பசுக்கள் முதலிய உருவங்களை எல்லாம் செய்து இறைவனுக்கு வழிபாடும் வழக்கம் நம்முடைய தமிழரிடம் பழங்காலம் முதலே தொன்று தொட்டு வருகிறது அப்படின்னு ஆசிரியர் பொறுப்பாளர் கல்லூரி மாணவர்களை விளக்கமாக கூறுறாரு. இப்போ என்ன மாணவர்களே, இப்போ பார்த்த சுடுமண் சிற்பக்கலை அப்படிங்கிற பாடப்பகுதி நன்றாக புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.